இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகமெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்து தரத்தக்கதாக போதகர் சங்கர் ஜோஷுவா அவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள். அவர்களை நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்போம். சோஸ்திரம் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம பல கேள்விகளை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கேட்டு அதுக்கான பதிலை வேதத்தில் இருந்து நாம் என்ன செய்கிறோம், படித்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய நாளிலும் நம்மளிடத்தில் அநேக நல்ல ஒரு கேள்விகளை என்ன செய்திருக்காங்க அப்படின்னா மக்கள் கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கும் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேதத்தில் இருந்து நாம் பார்க்கலாம். இந்த நேரத்தில் சகோதரி லோவிசால் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த கேள்வியை நம்மளிடத்தில் கேட்டிருக்காங்க பாஸ்டர். அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 25 இந்த வசனத்தில் இருந்து தன்னுடைய கேள்வி அவங்க என்ன செய்கிறாங்க கேட்கின்றாங்க. நான் அந்த வசனத்தை வாசிக்கின்றேன். ஐசியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே கேள்வி என்ன அப்படிங்கிறது நம்மளால் எளிமையாக புரிந்து கொள்ள முடிகின்றது. சகோதரியுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறத காட்டிலும் ஊசியின் காதுக்குள்ளே ஒட்டகம் போகிறது எளிது அப்படின்னு சொல்கிறார். அப்போது பரலோக ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யவான்கள் செல்லவே மாட்டார்களா, இல்லை அவங்க செல்வது அவ்வளோ கடினமான ஒரு காரியமா? வேதம் என்ன சொல்லுது பாஸ்டர்? இந்த வசனத்தை படித்தோன்னா லிட்ரலாக பிளெயினாக இருக்கக்கூடிய மீனிங், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஐஸ்வர்யவான்கள் பரலோகம் செல்வது அரிதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய ஊசி இந்த உலகத்தில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போனாலும் அந்த ஊசியின் காது வழியாக என்ன போக முடியாதுன்னா ஒட்டகம் போகவே முடியாது. சாதாரண நேரத்தில் ஊசியின் காதில் நூல் போடுறதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம எத்தனையோ முறை அம்மாட்டெல்லாம் திட்டு வாங்கியிருப்போம். அந்த நூலை போட்டு கூட நம்மள்ட்ட கொடுத்துருப்பாங்க, இன்னுமா போடலை அப்படின்னு திட்டு வாங்கியிருப்போம். இந்த ஊசியின் காது என்பது ஒட்டகம் நுழையக்கூடிய அளவிற்கு பெரியதா அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஊசி அல்ல. இஸ்ரவேலிலே அந்த யூதேயாவிலே அவர்கள் நகரத்தினுடைய வாசல்கள், நிறைய வாசல்கள் இருந்தது. அதில் ஒரு வாசலை பார்க்கும் பொழுது குறிப்பாக அந்த இடம் ஊசியின் காது என்று அழைக்கப்படும். அது எதற்கு வைத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எதிரி நாட்டு படையினர் தங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்க வரும் பொழுது அவர்களுடைய குதிரைகளானாலும் ஒட்டகங்களானாலும் படை வீரர்களோடு அந்த வழியாக உள்ளே வர முடியாத அளவிற்கு ஒரு சிறிய வழி, அது மனிதர்கள் மாத்திரம் சென்று வரக்கூடிய அளவிற்கு சற்று சிறிய வழி. அந்த வழியும் எதற்கு வச்சுருக்கிறாங்கன்னா, மற்ற பெரிய வழிகள் எல்லாமே இருக்கும், அந்த வழியெல்லாம் அடைக்கப்பட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்டாக வச்சுருந்த ஒரு வழி அது. அந்த வழியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒட்டகமானது போக முயற்சி செஞ்சால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் போகிறது கஷ்டம். அதை ஆண்டவர் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். நாம் பயன்படுத்தக்கூடிய நூலை வைத்து தைக்கக்கூடிய ஊசியை பற்றி ஆண்டவர் பேசவில்லை. அதை வைத்து அவர் பேசியிருந்தார்னா நம்ம அப்படியே சொல்லிடலாம், ஐஸ்வர்யவான்கள் கண்டிப்பாக பரலோகம் போக மாட்டாங்கன்னு. ஏன்னா அதற்குள்ளாக ஒட்டகம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள். ஆனால் இந்த ஊசி என்பது அது அல்ல. அதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரெண்டாவதாக உங்களுடைய கேள்விக்கு வருவோம். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போவது அரிதான காரியமா அப்படின்னா, இந்த வசனத்திலேயே மேலே இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யவான் இடத்துல பேசும் பொழுது ஐஸ்வர்யவான் தனக்கு சொல்லுவான், நான் எல்லாவற்றையும் சிறு வயது முதலே கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லி, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு ஆண்டவர் சொல்லுவார். 23ஆவது வசனம், அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அப்படின்னா ஆண்டவருக்கான பரலோக ராஜ்யம் வேணுமா, இல்லை இந்த பணம் உனக்கு வேணுமா அப்படிங்கும்பொழுது அவன் எதை தேர்ந்தெடுத்தான்னா அவன் பணத்தை தேர்ந்தெடுத்தான். ஆண்டவரை நிராகரிக்கிற யாராச்சும் பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. அவன் பணத்தை தேர்ந்தெடுத்ததுனால பரலோகம் போகலைன்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். மாறாக அவன் பணத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி யாரை நிராகரிச்சிட்டான்னா ஆண்டவரை நிராகரிச்சிட்டான். ஆண்டவர் ஒருபோதும் பணத்தை தவறு என்று சொல்லவே கிடையாது வேதத்தில். பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஏன்னா அந்த பணத்தின் மீது ஆசை வரும்பொழுது தேவன் மீது இருக்கிற ஆசை நமக்கு போயிடுது. தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறாரா அப்படின்னா கிடையாது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 2வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான்.
ஆனால் ஆபிரகாம் தன்னை குறித்து சொல்லும் பொழுது நான் பரதேசியாய் சஞ்சரித்த வருஷங்கள்னு சொல்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் அந்த பரலோகத்திற்கான அந்த நகரத்திற்காக இந்த பூமியிலே நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் அதை இரண்டாவதாக வைத்துவிட்டு தேவனை முதன்மையாக வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் பரலோகம் செல்வது எளிது. இந்த மனநிலை எந்த மனநிலைனா அந்த ஐஸ்வர்யவானுக்கு இருந்த மனநிலை. ஆண்டவரை விட அந்த பணத்தின் மீது நாட்டமுடையவனாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பரலோகம் போகிறது முடியாத காரியம். அதை தான் அந்த வசனம் சொல்லுகிறதே தவிர பணம் வச்சிருக்கிறவங்க பரலோகம் போக மாட்டாங்கன்னு சொல்லலை. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உண்மையாலுமே அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தில் எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்போ ஆண்டவர் தரித்திரராக இருக்கிறவங்களை மட்டும்தான் பரலோகம் கூட்டிகிட்டு போவாருன்னு இந்த வசனத்தை வச்சு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஐஸ்வர்யவான்களையும் ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அவர்கள் என்ன மனநிலையோடு இருக்கிறார்கள் என்பதைத்தான் அந்த மத்தேயு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு பதிலை சொன்னீங்க பாஸ்டர். இதில் கூட ஒரு கருத்தை நானும் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். நீங்கள் சொன்னீங்க அந்த ஊசியின் காது அப்படிங்கிறது சாதாரண காது அல்ல, அந்த எருசலேம் சுற்றி இருக்கிற சுற்றுச்சுவரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னீங்க. இதில் வந்து இன்னும் வேத வல்லுநர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த போகுது எளிது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சம்பவத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மையப்படுத்தி பேச வராரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய விற்பனைக்கென்று அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தங்களிடத்துல இருக்க பொருட்களை வந்து ஒட்டகத்தில் ஏற்றிட்டு அவங்க என்ன செய்வாங்க வெளிப்பகுதிகளுக்கு சென்று விற்பனை செய்ய போவாங்க. அப்படி எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க மறுபடியும் என்ன செய்வாங்க, அதுக்கான பண்டமாற்று முறையில் வேறு பொருட்களை என்ன செய்வாங்க வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அதை என்ன செய்வாங்கன்னா அந்த ஒட்டகத்தின் மீது போட்டு என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க. அப்படி அவங்களுடைய விற்பனையை முடிச்சுட்டு அவங்க வரும் பொழுது ஒருவேளை அது ஓய்வு நாள் நாளாக இருக்கும் அப்படின்னா, அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அவங்க உள்ளே வந்துடணும். ஒருவேளை உள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு நேரம் ஆயிட்டா அப்படின்னா அவங்க உள்ளே போகிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ஓய்வு நாள் அன்னைக்கு அந்த பட்டணத்தின் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டுரும். ஊசியின் காதின் வழியாக தான் அவங்க என்ன செய்யணும், உள்ளே போகணும். அப்போ அவங்க உள்ளே போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது ஓய்வு நாளா, அதாவது கற்பனையா இல்லை தான் சம்பாதிட்டு வந்த பொருளா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்குது. அவன் ஓய்வு நாள் வேணும் அப்படின்னா சம்பாதித்து வந்திருக்கிற பொருட்களை ஒட்டகத்தின் மேலே இருந்து தூக்கி கீழே போட்டுட்டு அவன் என்ன செய்யணும், அந்த துவாரத்தின் வழியாக வெளியே கொண்டு போகணும். இல்லை அப்படின்னா அவன் அந்த பொருளோடு வெளியே நின்று மற்ற எதிரிகளுக்கோ இல்லை கள்ளர்களுக்கோ மாட்டி தன்னுடைய ஜீவனை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. இதை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேத வல்லுநர் என்ன செய்கிறாங்க நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து இணைந்திருப்போம் பாஸ்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பான நேயர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். பாஸ்டர், நல்ல ஒரு கேள்விகளுக்கு நல்ல ஒரு பதிலை நம்ம என்ன செய்கிறோம், படித்து கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு கேள்வியை வந்து சகோதரி சுந்தரி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சில நேரம் நமக்கே வரும் பாஸ்டர் அந்த கேள்வி. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்கிறோம். அந்த உண்மையான தெய்வத்தை நம்ம என்ன செய்கிறோம், வணங்குறோம். அவருக்கு ஆலயத்தில் போய் அவரை தொழுகைலாம் பண்ணுறோம். அப்போ அந்த உண்மையான தேவனை வணங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏன் ஆரோக்கிய கேடுகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானமின்மை, இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏன் வருது? உண்மையான தெய்வத்தை வணங்குறோம் அப்படின்னா ஏன் இந்த கஷ்டங்கள் உண்டாகுது? சில நேரம் நம்ம வெளியே சொல்லாட்டியும் கூட நம்ம மனசில் நமக்கே உண்டாகும். சரிதானே பாஸ்டர்? இந்த கேள்விக்கு வேதம் என்ன பதில் சொல்லுது பாஸ்டர்? நீங்கள் சொன்னது போலவே எல்லாருடைய மனதிலும் இந்த கேள்வி இருக்குது. ஒரு சில வேதத்தை ஆராய்ந்து படிக்கக்கூடியவர்கள் இந்த கேள்விக்கான பதிலை அறிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நிறைய நேரங்களில் ஏசு கிறிஸ்துவ ஏசப்பா ஏசப்பான்னு எத்தனையோ தடவை கூப்பிட்றேன், உங்களுக்கு காது இல்லையா, என்னுடைய கஷ்டம் தெரியலையான்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. கூப்பிட்றது மட்டும் இல்லை, அவரை திட்டவும் செஞ்சுக்கிறோம். உண்மையாகவே அவரை நம்ம திட்டுறதும் வந்துட்டு நிறைய நேரங்களில் நடக்கிறது. வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்த பொழுது எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். உண்மையான தெய்வத்தை தொழக்கூடிய எனக்கு ஏன் கஷ்டம் என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அந்த உண்மையான தெய்வமே எல்லா கஷ்டங்களையும் இந்த பூமியில் வந்து அனுபவித்ததை நம்ம பார்க்கிறோம். பிசாசானவனால் சோதிக்கப்படும்படியாக அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டதையும், அந்த வனாந்தரத்திலே அவருக்கு பசி உண்டானதையும், பசி உண்டான போது பிசாசு எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை சோதனையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தான் என்பதை நம்ம வாசிக்கிறோம்.
ஒன்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமானது சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை படைத்து ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பின்பு ஆதியாகமம் 1:26 நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தை நம்ம ஆதி பெற்றோர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சாத்தான்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஆளுகை சாத்தான் இடத்துல போனதுனால, அவனுடைய அரசாட்சியின் கீழ் இருக்கிறதுனால இந்த பூமியானது அவனுடைய கட்டுப்பாட்டில் முழுசாக இருக்குது. ஆதாமும் ஏவாளும் பாவத்தின் விளைவாக மரணத்தை கொண்டு வந்ததுனாலே, மரணத்தினால் எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த பூமியை ஆட்கொண்டு விட்டது. அதில் நல்லவங்க என்று இல்லை, தீமையானவங்க என்று இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. மரணம் எல்லாருக்கும் உண்டு. இந்த பாவ சரீரத்தில் நமக்கு எல்லா நோய்களும் உண்டு. ஆனால் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், நான் தான் இப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன்ல, ஏசப்பா ஏன் எனக்கு சுகம் கொடுக்கக்கூடாதா? சங்கீதம் 46 வாசிக்கும் பொழுது அது ஒரு அழகான சங்கீதம். அந்த சங்கீதம் நிச்சயமாக நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமான சங்கீதமாக இருக்கும். 1வது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த மாதிரி வாக்குத்தத்த வசனங்களாக இருக்குது. ஆனாலும் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. நான் காலையில் ஜோம் பண்ணிட்டு தான் போனேன், ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் ஜோம் பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேதம் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு யுத்தம் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. அது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டம். அந்த போராட்டத்திலே நாம் தேவன் பக்கம் இருக்கிறோமா அல்லது சாத்தான் பக்கம் இருக்கிறோமா என்பதற்கான முடிவை நாம் எடுக்க வேண்டும் என்பதற்காக சாத்தான் எவ்வளவு பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வரணுமோ அவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னால் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. யோபு புஸ்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, யோபு தேவனுக்கு பயந்தவனும் சன்மார்கனும் உத்தமனும் என்று ஆண்டவரே அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். ஆனால் அந்த ஆண்டவர்கிட்ட போய் சாத்தான் என்ன சொன்னான்? நீர் அவனை பாதுகாக்கிற வேலையை வச்சிருக்கிறதுனால தான் அவன் உமக்கு உண்மையாக இருக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதை தான் அவன் பண்ணுறான். அவன் சகோதரருக்கு எதிராக குற்றம் சுமத்துகிறவனாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம்மளையும் போய் குற்றப்படுத்துகிற ஆண்டவர்கிட்ட, நீங்கள் அந்த வேலையை தூக்குங்க, அவன் உங்களை நிராகரிச்சிருவான், உங்களை மறுதளிச்சிருவான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை உலகத்திற்கு காட்சி பொருளாக வைக்கிறார். எந்த காட்சி பொருளாக வைக்கிறாருன்னா, பரலோகத்திற்கும் காட்சி பொருளாக வைக்கிறார். அதை ஒரு வசனத்தை வாசிப்போமே. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அழகாக பவுலர் சொல்லியிருப்பார். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அப்போ எங்களுக்கு உபத்திரவம் தான், எங்களுக்கு மரணம் தான் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியும். எதுக்குன்னு சொன்னால், மனுஷருக்கும் உலகத்துக்கும் தூதருக்கும் காட்சி பொருள். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், இந்த மாபெரும் போராட்டத்தில் சாத்தான் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், அந்த உபத்திரவத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக நிற்பேன் என்று சாட்சி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் தேவன் இந்த உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சாத்தான் போய் கேட்கும் பொழுது, இல்லைப்பா நான் இந்த பாதுகாக்கிற வேலையை தூக்கிட்டா அவன் என்னை விட்டு போயிடுவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, அது எப்படி நல்லா இருக்குமா? இதுதான் இந்த பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பின்னணி. மாபெரும் போராட்டம் என்கிறதிலே நாமளும் பங்கு வகிக்கிறோம். நல்ல ஒரு அருமையான பதில் பாஸ்டர். இப்போ கேள்வி என்னமோ ஒருவேளை சாதாரணமாக இருந்த மாதிரி இருந்தாலும், இந்த நம்ம படக்கூடிய பாடுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத அருமையாக வேதத்திலிருந்து சொன்னீங்க. அடுத்ததாக இன்னொரு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாஸ்டர். இது மற்ற அநேக நபர்கள், அதாவது நமது அட்வென்த் திருச்சபை சாராத அநேக நபர்கள் நமது திருச்சபை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மற்ற திருச்சபைகளில் அதிகமாக பேசப்படாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆரோக்கியம் சார்ந்த காரியம், ஆரோக்கிய குறித்த போதனைகள் அதிகமாக இல்லை. அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் உங்களுடைய திருச்சபையில் இந்த ஆரோக்கிய காரியங்களை குறித்து இவ்வளவு அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க பாஸ்டர். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாஸ்டர்? வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, நம்ம சரீரத்தை பாதுகாக்க வேண்டும், பேணி பராமரிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்கிறது. 16 வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம்.
அப்போ இந்த சரீரத்தை கெடுக்கக்கூடிய எந்த விதமான தேவையில்லாத பொருட்களையும், அது உணவுப் பொருட்களாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பொருட்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் அதை நான் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினால் இதை நான் கெடுக்கிறேன். இதை கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவனுடைய ஆத்மாவையும் தேவன் கெடுப்பார். அதாவது அவனுக்கு நித்திய ராஜ்யம் இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்படின்னா இது என் உடம்பு, நான் என்னனாலும் செய்வேன், இது என் உடம்பு இல்லை, இது நான் தேவனால் பெற்றுக்கொண்டது, இதில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த எண்ணத்தை உடையவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இதை எழுதி கொடுத்துருக்கிறாரு. சரி பாஸ்டர், நம்ம அருமையாக இதற்கான விளக்கங்களை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் இந்த கேள்விக்கான பதிலை தொடர்ச்சியாக படிப்போம். அன்பான நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து இந்த கேள்விக்கான பதிலை நாம் படிக்கலாம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே தொடர்ந்து போகலாம். பாஸ்டர், இதுவரைக்கும் நம்ம ஏன் 7ஆம் நாள் அட்வென்த் திருச்சபை ஆரோக்கிய உபதேசத்தை அதிகமாக பேசுது அப்படின்னு பார்த்தோம். அந்த கேள்விக்கு பதிலாகவும் நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறத சொன்னீங்க பாஸ்டர். அதனுடைய முடிவை நீங்கள் சொல்ல முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், நம்ம படித்த அதே காரியங்கள் தான், இன்னும் ஒரு சில வசனங்கள் மட்டும். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால நாம் இதை கெடுக்கக்கூடாது அப்படின்றத 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இது என்னுடைய சரீரமே இல்லை என்பதை நம்ம வாசித்தோம். இது யாருடையது அப்படின்னு சொன்னால் இது தேவன் எனக்கு கொடுத்தது. அந்த எண்ணத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த ஆலயம் பரிசுத்த ஆவியினுடைய, அதாவது இந்த சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போது இதையெல்லாம் நம்ம மனசில் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மீதமான திருச்சபையில் இதை ஒரு கோட்பாடாக, இதை ஒரு அடிப்படை வேத பாடமாக, ஆரோக்கிய உபதேசங்களை அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்று ரொம்ப முக்கியப்படுத்துகிறோம். ஆனால் நிறைய நேரங்களில் பேச்சில் இருக்கிறதை தவிர பலத்தில் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் என்பது பேச்சிலே அல்ல, பலத்திலே தான் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை பேசுகிறதுனாலேயே இவங்க நல்லவங்களாயிருவாங்களா, நான் பேசுகிறதுனால நல்லவன் ஆயிடுவானா அப்படின்னா யாருமே பேசுகிறதுனால நல்லவன் ஆக முடியாது. அதை கடைபிடிக்கும் பொழுது தான். அதே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம், 31வது வசனம், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இந்த வசனம் ஒரு முழுமையான வசனம். சாப்பிட்றதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. சாப்பிடக்கூடியதையும் குடிக்கக்கூடியதையும் மட்டும் நம்ம சில நேரங்களில் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த வசனத்தில் எதை செய்தாலும் அப்படின்னா இது ஒரு முழுமையான வசனம். ஆண்டவர் நாம் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று செய்யணும் அப்படின்றதுக்காக எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பர்டிகுலராக இங்கே 2 வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. புசித்தாலும் குடித்தாலும் அப்படின்னா மனிதன் தவறுகிறதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த சாப்பிட்ற விஷயத்தில் தான். கண்டிப்பாக பாஸ்டர், முதல் பாவமே சாப்பாடெல்லாம் விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கோங்க, மன்னாவை கொடுத்தாங்க ஆண்டவர். மன்னா வேணும்னு கேட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் இந்த மன்னாவை நாங்கள் புசிச்சு எங்களுடைய நாக்கெல்லாம் செத்து போச்சு. எங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும், எங்களுக்கு வெங்காயம் வேணும், எங்களுக்கு பூண்டு வேணும் கேட்டாங்க. இந்த சாப்பாடு சீக்கிரமாக விழுந்து போவதற்கு ஒரு பெரிய வழியாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உணவு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நம்ம கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் சாத்தான் இந்த சரீரத்திற்கு கண்ணி வைக்க காத்திருக்கிறான். இது தேவனுடைய சரீரமாக இருக்கிறதா அவனுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பாருங்கள், வேதாகமத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த தேவாலயத்தின் மீது தொடர்ச்சியான தாக்குதல். முதல் தேவாலயம் சாலமன் கட்டுவார், அதை பாபிலோன் ராஜா அழித்து போடுவார். அதன் பிறகு ஆண்டவர் திரும்பவும் நெகேமியா காலத்தில் அந்த ஆலயம் புதுப்பிக்கப்படும். அதற்கு முன்பதாக செருபாபேல் காலத்தில் ஆலயம் 2வது ஆலயம் கட்டப்பட்டு ஆகாய் அந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஆலயமானது பிரதிஷ்டை செய்யப்படுகிறதுன்னு சொல்லி அதை ரோம் அவர்கள் இடித்து போடுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தின் மீது சாத்தானுக்கு எப்போவுமே ஒரு கோபம் இருக்கும். இதுவும் தேவனுடைய ஆலயம்னு சொல்லிட்டா இது மேலேயும் அவனுக்கு என்ன இருக்கும்? பயங்கரமான கோபம் இருக்கும். அப்போ இதை தாக்குதல் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். உலகத்தில் பாருங்கள், எல்லாருக்கும் நோய். நம்மளுடைய சரீரத்தை தாக்குதல் செய்து நோயோடு வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அதனால தான் இந்த கடைசி காலத்தில் இதை முக்கியத்துவப்படுத்தி இந்த சபையானது பேசுகிறதுனால் பிரயோஜனம் அல்ல, செயல்படுத்தினால் நல்லது. ரொம்ப அருமையான நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். ஒரு காரியம் என்ன அப்படின்னா,
ஏதோ இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி இல்லை அல்லது ஆலய ஆராதனை நேரங்களில் கொஞ்சம் நேரத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆரோக்கிய முறைகளை வந்து தங்களுடைய ஆலய ஆராதனை முறையில் ஒரு பகுதியாக கொண்டு வரையில் அது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தேவனே கொடுத்த ஒரு பிரமாணம் தான். ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தேவன் எகிப்தில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு வரும்பொழுது எப்படி அவர்களுக்கு 10 கட்டளை கொடுத்தாரோ, எப்படி அவங்களுக்கு சடங்காச்சார பிரமாணத்தை கொடுத்தாரோ அதோடு சேர்த்து ஆரோக்கிய பிரமாணத்தையும் தேவன் என்ன செய்தார், கொடுத்தார். அப்போ ஆரோக்கிய குறித்த பிரசங்கத்தை தேவன் தான் முதலாவது பேசினார். அதை நாம் என்ன செய்கிறோம், இந்த சகோதரி அட்வென்டிஸ்ட் திருச்சபை அதை பின்தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை தெளிவாக சொன்னீங்க. இந்த கேள்விக்கு நல்ல ஒரு பதில் எல்லாருக்கும் கிடைத்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். இப்போ அடுத்ததாக இன்னொரு கேள்வி வந்து சகோதரர் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து கேட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து திருச்சியை சார்ந்த ஒரு நபர். இவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கும்பொழுது சகைவை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம் பாஸ்டர். அங்கே லூக்கா புஸ்தகத்தில் வந்து லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அவர் மனம் திரும்புறதுக்கு அப்புறம், அதாவது அவருடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் அவர் தன்னிடத்தில் அநியாயமாக வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த வசனம் வாசிக்கும் பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கின்றது. அவருடைய கீழ்ப்பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த இடத்துல அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை அநியாயமாக வாங்கியிருந்தா அதை அப்படியே கொடுத்துருந்துக்கலாம், இல்லை 2 மடங்காக கொடுத்துக்கலாம். ஏன் 4 தனையாய் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த 4 அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன பாஸ்டர்? 4 என்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், நமக்கு அதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் யூதர்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருந்தது. என்ன எண்ணம் இருந்ததுன்னா, யூதர்களுக்கு விசேஷித்த எண்கள் இருந்தது. 7 என்பது யூதர்களுக்கு விசேஷமான எண், 12 என்பது ஆளுகையை குறிக்கக்கூடிய எண். இது மாதிரி யூதர்களுக்கு சில விசேஷித்த எண்கள் இருந்தது. அதில் 4 என்பது ஒரு விசேஷித்த எண். அந்த 4 அவங்க எதிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆதி ஆகமத்தில் நம்ம சிருஷ்டிப்பை குறித்து வாசிக்கிறோம். அதில் முதல் 4 நாட்களை பார்க்கும் பொழுது அதில் வந்துட்டு ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் அதை 4 நாட்களை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அதில் உயிரற்ற பொருட்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது ரத்தம் சாராத நான் லிவிங், வித்தவுட் பிளட், அந்த நம்ம பார்க்க முடியும். அப்போ மெட்டீரியல் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினா எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அந்த மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது. ஸோ இங்கேயும் வந்துட்டு இவன் கையில் இருக்கிற இந்த ஆஸ்தி வந்து ஒரு மெட்டீரியல் திங். அந்த 4 என்பது தான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய எண். நான் லிவிங் மெட்டீரியல் திங்ஸில் 4 என்பது தான் பெருசு. ஸோ இந்த 4 என்பது அதற்காகத்தான் அவன் சொல்லியிருப்பான் என்று வரலாற்றில் நம்ம பார்க்கும் பொழுது யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை அவர் மனசார வேறு ஏதாவது காரணத்திற்காக கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ஒரு விளக்கமாக நம்ம கொடுக்கலாம். நல்ல ஒரு பதில் சொன்னீங்க பாஸ்டர். அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஜனங்களை ஏமாற்றி நான் ஒரு உயிரோடு இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் செத்தவனாக இருந்தேன். ஆனால் இந்த எப்படி அந்த 4 அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்களுடைய ஒரு முடிவாகவும் அடுத்ததாக உள்ள நம்பர் அப்படிங்கிறது உயிருள்ள பொருட்களுக்கு ஒரு ஆரம்பமாகவும் இருக்கின்றதோ, அதே போல் இவ்வளோ நாள் நான் ஆவிக்குரிய இதில் உயிரற்றவனாக இருந்தேன், இன்று கிறிஸ்து என் வீட்டில் வந்துட்டார், அந்த ஆவிக்குரிய உயிர் இல்லாமல் இருந்தது இன்றையோடு முடிந்து போயிட்டு அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பதிலை கொடுத்தீங்க பாஸ்டர். இன்னும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுத்ததற்காக இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பாஸ்டர். அன்பான நேயர்களே, இந்த கேள்விகளில் இருந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இன்றைய நாளிலும் விசேஷ விதமாக இந்த பணம் அப்படிங்கிற சம்மந்தமாக நம்ம கிட்டத்தட்ட 2 கேள்விகளை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். ஒருவேளை இந்த பணம் பொருளாதாரம் சார்ந்த காரியங்களில் நம்ம இன்னும் வரைக்கும் செத்தவர்களாக உயிரிழற்றவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த கேள்விகள் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பதிலை கொடுத்துருக்கோம். நாம் உயிரிழற்றவர்களாக இல்லாமல் உயிருடைய நபர்களாக நாம் இருப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இதை போன்று நல்ல ஒரு கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.